டிஆர்பிக்கு படிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வினோத். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, அது டிஆர்பி லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறமேலுக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்னானோ 2021 வந்து டிஆர்பி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அதை பற்றியும், அதாவது எப்படி சந்திரமுகியில் வந்து எப்படி வடிவேல் வந்து இப்போ இருக்கா இல்லையாங்கிற மாரி நமக்கு வந்து 2021 வந்து டிஆர்பி வந்து எக்ஸாம் வந்து நடக்குமா நடக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து நீங்கள் வந்து நம்மளோட டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது அப்படி காமிக்கும். அதில் வந்து நியூன்னு காமிக்கும். புதுசாக வந்து நோட்டிஃபிகேஷன் தான் நியூன்னு காமிக்கும். அது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ் கிரேட் 1 2018 to 2019 ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. அது ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து தற்காலிக தேர்வு சான்றிதழ் அந்த லிஸ்ட் வந்து விட்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அடுத்து அது அந்த லிங்க் ஓகே கொடுத்தா உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதை காமிக்கும். அப்படியே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா கீழே இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தா நமக்கு லிஸ்ட் வந்துடும். மொத்தம் வந்து 13 பேஜ் இருக்குது. அதில் வந்து யார் பேஜ் அவங்க என்ன மார்க் எடுத்திருக்காங்க, கம்யூனிட்டி வரியாக அவங்க டேட் ஆஃப் பர்த்து, ஆனா பெண், அதாவது ஜெண்டர் முதற்கொண்டு எல்லாமே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சீரியல் நம்பர், அவங்களோட ரோல் நம்பர், அதாவது சப்ஜெக்ட் வந்து எல்லாமே கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நேம் வந்து வசந்தகுமார், மார்க் வந்து 109 மார்க் எடுத்திருக்காங்க, கம்யூனிட்டி வந்து எம்பிசி. ஓகே, அடுத்தது வந்து சங்கர் ஏ, அவங்க 108 மார்க் எடுத்திருக்காங்க, அவங்க கம்யூனிட்டி வந்து எம்பிசி. அடுத்தது வந்து கலைவாணி வி 105, அவங்களும் எம்பிசி. அடுத்தது 4 வினோத்குமார் கே 101, அவங்க எஸ்சி கம்யூனிட்டி. அதேமாரி வந்து மொத்தம் 13 பக்கம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட நேம் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கிங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 2021 வந்து டிஆர்பி எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்னு கேட்குறீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நடக்கும். ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமேலுக்கு நமக்கு இப்போ தான் வந்து நம்மளோட டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதனால் நாங்கள் எங்கேயும் போகலடா, நாங்கள் வந்து இங்கே தான் இருக்கோம், உசுரோடு தான் இருக்கோம், செத்து போக தான் இல்லை, எங்களை யாரும் தேட வேண்டாம்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு வந்து நாங்கள் வந்து மீண்டும் வந்துட்டோன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட மேஜர் வந்து தெளிவாக படிங்க. கன்ஃபார்ம் வந்து 2021 வந்து பிஜிடிஆர்பி வந்து கன்ஃபார்ம் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதம் கணக்குப்படி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அல்லது நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஆனுவல் பிளானர் வந்து விட்டுடலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட மேஜர் வந்து தெளிவாக பொறுமையாக படிங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அதாவது டேட்டு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பொறுமையாக நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதனால் வந்து இப்போலேருந்தே படிச்சிருங்க. படித்தா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிவிஷன் பார்க்க தான் உங்களுக்கு டைம் போதுமானதாக இருக்கும். அதனால் வந்து இப்போலேருந்தே படிந்துருங்க. கன்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து பிஜிடிஆர்பி உண்டு. 2021 வந்து கன்ஃபார்ம் நடக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா தான் டிஆர்பி சம்மந்தமாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். ஓகே.